ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா மீஷோவில் சில ப்ராடக்ட் எல்லாமே நான் பை பண்ணியிருந்தேன். ஸோ அது நான் கிளிக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அப்படின்னா நீங்கள் மீஷோவில் பை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின் கேர், ஹெல்த் கேர், பியூட்டி கேர் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட் அண்ட் அது டீட்டெயில்டு அப்லோட் பண்ணுவோம். அண்ட் அது ரிலேட்டடாக உள்ள டிப்ஸுமே அப்லோட் பண்ணுவோம். அண்ட் விலாக்ஸ் அப்லோட் பண்ணுவோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்மளோட திங்கிங் எப்போவுமே பாசிட்டிவாக இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களும் எப்போவுமே பாசிட்டிவான விஷயங்களாக தான் நடக்கும். ஸோ அந்த பாசிட்டிவ் திங்கிங்கை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி கொடுக்குறக்கு, ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணுறக்கு ஒரு ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், குட் பர்ஃப்யூம் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஸோ அது ரிலேட்டடாக நான் மீஷோவில் பை பண்ணது தான் இந்த ஃப்ராக்ரன்ஸ் லேம்புன்னு கூட சொல்லலாம். முக்கியமாக பாசிட்டிவ் வைப் வேணும் அப்படின்னா, இல்லை ஒரு ரெஃப்ரெஷ் ஃபீல் வேணும் அப்படின்னா, இல்லை ஹோமில் ஒரு ரெஃப்ரெஷ் ஸ்மெல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் பை பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட். அது பேக்கிங் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மீஷோவில் ப்ராடக்ட் எப்படி வாங்குறது அப்படின்ற ட்ரிக்ஸுமே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நல்லாவே வியூஸ் போயிருக்கு. நான் அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எப்படி மீஷோவில் பை பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு அது தெரியும். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது கூட என்னெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு லேம்ப்பு மாதிரி இருந்தது. அதாவது மேலே கொஞ்சம் பள்ளமாக ஒரு 1/4 டம்ளர் வாட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பள்ளமாக இருக்கும். கீழே ஹோல் மாதிரி இருக்கும். அதில் ஒரு ரவுண்ட் சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒரு லேம்ப் இருக்கிற மாதிரி இருக்கும். அதாவது விளக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஒரு விளக்கு மாதிரி இருக்கும். அது கூட 2 ஃப்ராக்ரன்ஸ் ஆயில், ஒன்று ரொமான்ஸ் ரோஸ் அந்த மாதிரி லைக் அப்படி இருந்தது. இன்னொன்று ரோஸா சம்திங், அது நேம் எனக்கு மறந்துருச்சு. ஸோ இப்போ வீடியோவில் ஷோ ஆகுது இல்லையா, ரோசி ரொமான்ஸும் அதுக்கப்புறம் லாவெண்டர் ஞாபகம் வந்துச்சு. இந்த 2மே லாவெண்டர் அந்த ஸ்மெல் எனக்கு கொஞ்சம் பிடிக்காத மாதிரியே இருந்தது. பட் அந்த லேம்பில் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம அதை யூஸ் பண்ணும்போது அதோட ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்தது. அது மொத்தமாக வச்சு ஸ்மெல் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்தது. பட் பரவாயில்ல. அதே மாதிரி ஸ்கின் அந்த மாதிரினாலுமே இப்போது ஹேண்ட்மேட் சோப் ரெடி பண்ணுறோம், அதுக்கு ஃப்ராக்ரன்ட் வேணாலுமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதோட பேக்கிங் பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. 2 ஆயில், அதுக்கப்புறம் அது கூட அந்த கேண்டில். ஸோ இப்படி தான் இருக்குது. அதோட கேண்டில் ஒன்று தான் இருக்கும். அது ஒரு 2 டேஸ் மட்டும்தான். அது எரிய எரிய எவாப்ரேட் ஆகிரும். நம்மளுக்கு டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் இதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணாலே நல்லா தான். ஸோ அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி அந்த விளக்கு இருக்குது இல்லையா, அதாவது அந்த மெழுகு இப்போ கையில் வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அது நீங்கள் தனியாக பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயுமே ஒரு மைல்டான ஃப்ராக்ரன்ஸ் இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த லேம்ப் இருக்குது இல்லையா, அந்த இது இருக்கும். மேலே வாட்டர் போடுற மாதிரி, கீழே அந்த விளக்கு இருக்கிற மாதிரி சுற்றி 3 ஹோல் குட்டி குட்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது பிளாஸ்டிக் அந்த மாதிரிலாம் நம்ம டைல்ஸ் இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. நல்லா வலுவலுன்னு யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லா இருக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ண அப்படின்னா, மேலே வாட்டர் போட்டுக்கணும். அந்த பள்ளமாக இருக்குல்ல, வாட்டர் போட்டு 1 or 2 ட்ராப் அந்த ஃப்ராக்ரன்ட் ஆயில் எந்த இது உங்களுக்கு வேணுமோ அதை போட்டு, கீழே அந்த மெழுகுவர்த்தி இருக்கு இல்லையா, அதை பற்ற வச்சிடும். அதை பற்ற வச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது பாயில் ஆகும்ல. ஸோ அந்த மாதிரி பாயில் ஆகும்போது ஆவி வரும்ல, அந்த ஆவி வரும்போது அந்த லைக் அந்த வாசனை, அந்த ஃப்ராக்ரன்ட் ஆயிலுமே அப்படியே ஆவி ஆகும்போது நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் ரூம் ஃபுல்லாகவே. ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மேக்ஸிமம் நீங்கள் இப்போ மார்னிங்கே எந்திரிக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நைட் ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் மூட் வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கு. எனி டைம் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கேண்டில் ரொம்ப இதுவாகும். அதே மாதிரி ஃப்ராக்ரன்ட் ஆயில் ஒரு ட்ராப் போட்டு அந்த வாட்டர் நிறைய போட்டு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை, மிக்ஸ் பண்ணாலுமே நம்மளுக்கு ஆயில் தனியாக தான் நிற்கும். ஸோ அது அப்படியே போட்டாலுமே ஃப்ராக்ரன்ட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இப்போ ரீசெண்ட் டேஸ்லலாம் மார்னிங் எழும்பினோடனே இதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு எப்போல்லாம் யோகா எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ கண்டிப்பாக நீங்களும் பை பண்ணிக்கோங்க. நைட் டைம் வச்சோம் அப்படின்னா அந்த 3 ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோலில் வந்துட்டு அந்த வெளிச்சம் தெரிஞ்சு நல்லா அவுட் சைடில் வந்துட்டு நல்லாவே ஒரு லுக்கு தெரியுது. அந்த 3 லைட்டுமே அழகாக தெரிகிற மாதிரி. ஸோ இப்போலாம் வந்துட்டு இந்த லேம்ப் வாங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ கொடுத்தாலுமே இந்த லேம்பை பற்ற வச்சு அது பக்கத்தில் வச்சு கொடுக்குறது ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு லுக் இருக்குது. இன்னொன்று, இந்த லேம்ப் வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இல்லை ஒர்க் பண்ணுறீங்க, உங்களோட ஸ்டோர் ரூம் இருக்குது, இல்லை உங்களோட ஷாப் இருக்குது, அந்த இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ரொம்ப நாள் வந்து நான் எதிர்பார்த்துட்டே இருந்த ஒரு ப்ராடக்ட்டு என்னென்னா, கிச்சனுக்கு வந்து இப்போ ஒரு பாத்திரம் இருக்குது அப்படின்னா அதை இறக்கி வைக்கணும் அப்படின்னா கிளாத்து தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாகவே ஃபீல் ஆச்சு. ஸோ அதுக்கு வந்து இடுக்கி, அப்புறம் வந்து நம்ம ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் நிறைய ரெடி பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு பெரிய ஃபில்டர் இருந்தாலுமே நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் இந்த மாதிரி குட்டியாக ஒரு பேன் லைக் கரண்டி மாதிரி இருக்கும்ல, ஸோ இதுவுமே வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா தாளிக்கிறதுக்காண்டி ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணணும் ஏன்னா என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு, அதாவது நம்ம வடை சட்டின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் குக்கிங்லாம் கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த 3மே வந்து காம்போவில் இருந்தது. நான் கூட ரொம்ப ஃபீல் பண்ணேன், வளைஞ்சிரும் இல்லை வந்து உடஞ்சிரும், ரொம்ப தின்னாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணேன். பட் அந்த மாதிரிலாம் இல்லை. குவாலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். தாளிக்கும் போது உள்ளே எண்ணெய் ஊற்றினா சீக்கிரம் கருகும், இல்லை சீக்கிரமாக கறி பிடிக்கும்ல சில இதெல்லாம். ஸோ அந்த மாதிரி ஆயிருமோ அப்படின்னு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி அந்த நம்ம கேன் பிடிப்போம்ல, ஹேண்டில் வந்து ரொம்ப குட்டியாக இருந்தது. லைக் அது வளையாமல் இருந்தால் கொஞ்சம் நீளமாக இருக்கும். அப்போது வளையாமல் இருக்குது, ஹீட்டு வந்துடுமோ அப்படின்ட்டு பார்த்தேன். ஹீட்டுலாம் இல்லை. அதே மாதிரி அந்த பிளாக் கலரில் இருக்கும்ல, ஹீட் இருக்காமல் இருக்கிறதுக்கு இந்த நார்மலாக பேன்லலாம் இருக்கும். ஸோ அது இல்லை. ஸோ அப்போவும் நான் ஃபீல் பண்ணேன் ஹீட் ஆகும் அப்படின்னு, ஹீட்லாம் ஆகலை. அதே மாதிரி இடுக்கியுமே வந்து சூப்பராக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் வந்து இடுக்கி யூஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை இடுக்கி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அதுவுமே வாங்கிட்டேன். அப்புறம் பெரிய அந்த ஃபில்டர், அதுவுமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் விட்டுரும் அந்த நெட்டு மாதிரி இருக்குது இல்லையா ஃபில்டரில், அது வந்து ரொம்ப வெயிட்டு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இது பண்ணேன், ஃபீல் பண்ணேன். பட் அது நல்லாவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ அதெல்லாம் இப்போ ஜூஸஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அது எல்லாமே நல்லா ஃபில்டர் பண்ணுறதுக்கு மொத்தமாக அப்படியே ஊற்றி வச்சு நம்ம அடுத்த வேலை பார்த்தோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில்டர் ஆகுது. ஃபைனலாக நம்ம வந்து நல்லா அமுத்தி விட்டுக்கலாம். ஸோ இது குட்டி எரிப்பாஞ்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இருந்தது. குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி கிச்சன் டூல்ஸ் வந்து நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பை பண்ணிகிட்டே இருக்கேன். கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூ எல்லாமே வந்து என்னோடய சேனலில் வரும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் தான் ரொம்பவே நல்லா இருந்தது. குவாலிட்டி அண்ட் அதோட ஸ்ட்ரக்சருமே இருக்கட்டும், அதோட ரேட்டுமே இருக்கட்டும், ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி டூல்ஸ் வாங்கியிருக்கோம். ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் ரெடி பண்ணுறதுக்கு நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் வந்து நம்ம சாப்பிட்ற ஐட்டம் மாதிரி, அதாவது கொஞ்சம் அக்சசரிஸ் வாங்கலாம் அப்படின்ட்டு என்னெல்லாம் வாங்கினேன் அப்படின்னா, மக்கானா வாங்கினேன். மக்கானா ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டேன், அதாவது சாப்பிட்டதே இல்லை அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த மந்த் ப்ரெக்னன்சிக்கு பிளான் பண்ணியிருக்கனால கொஞ்சம் வந்து சீட் சைக்கிளிங் வந்து கீப்பப் பண்ணலாம் அப்படின்னுட்டு சன்ஃப்ளவர் சீட், அதுக்கப்புறம் பம்ப்கின் சீடு, அதுக்கப்புறம் ஃப்ளக்ஸ் சீட், சியா சீட்ஸ் இது எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் கூட கொஞ்சம் பூச்சி வச்சது ஒன்றுத்துக்கு இல்லாத அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சேன். ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப எஃபெக்டிவாகவும் இருந்தது, இன்னொன்று ஒரிஜினலாக இருந்தது. ஸோ நிறைய பேர் வந்து சொன்னாங்க ஆன்லைனில் மட்டும் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம் வாங்கக்கூடாது அந்த மாதிரி. பட் நான் இது என்னோடய லோக்கல் ஏரியாஸில் தேடி பார்த்தேன், கிடைக்கல. ஸோ ஆன்லைன்லேயே இது பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது, ரொம்ப திருப்தியாகவும் இருந்தது. நான் டெய்லி சாப்பிட்டுட்ருக்கேன், ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ டேஸ்ட்டுமே வந்துட்டு சூப்பராக இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கானா வந்து நான் சாப்பிட்டதே இல்லை. அதாவது தாமரை விதைன்னு சொல்லுவாங்க. மக்கானில் வந்து ரிச் ப்ரோட்டீன் இருக்குது. அதை வந்து நம்ம பச்சையாக சாப்பிட்றத விட லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இல்லை ஃப்ரை பண்ணி லைக் அதில் குழம்பு கூட வைக்கிறாங்க, கறி கிரேவி அந்த மாதிரி வைக்கிறாங்க. ஸோ முடிஞ்சால் நான் இனி வரக்கூடிய வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மக்கானா வந்துட்டு கொஞ்சம் நெய் போட்டு அதில் வந்து நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாவே அதோட ப்ரோட்டீன் வந்து ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ நல்லாவே நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. மார்க்கெட்
ரேட்டுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரேட் அதிகம். பட் வந்து மீஷோவில் நல்லா கம்மியாக தான் இருந்தது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி வறுக்கோம்ல, வறுக்கிறதுக்கு முன்னாடி வந்து சாஃப்டாக இருக்கும். திங்கிறதுக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திங்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி சவ்வு மாதிரி இருக்கும். பட் இதை ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது இந்த மாதிரி வறுத்துட்டு ரோஸ்ட் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. அதை கைட்டு ப்ரெஸ் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. இதோட டேஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மக்காச்சோளம் இருக்குல்ல, அதே டேஸ்ட்டு தான் இருக்குது. நம்ம பாப்கார்ன் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்குது. நல்லா வறுத்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக வரும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இதையுமே நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் சியா சீட்ஸும் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன். இந்த மாதிரி நிறைய ஃபுட் ஐட்டம்லாம் நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன். ரொம்ப ஆர்வமாக இருந்தது. நல்லாவே ஊறியிருந்தது அந்த ஜெல் கன்சிஸ்டன்சி. டெய்லி இப்போ ஜூஸ் போடுறதுனால வாட்டர்மெலன் ஜூஸில் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.